கிரீட்டிங்ஸ் டு ஆல் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவர் முழுக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அனைவரை வாழ்த்துகிறேன். இந்த வேளையில் அவங்க மத்தியில் எனக்கு என்ன டெக்ஸ்ட் பண்ண 2 வீடியோ ரீசெண்டாக எஸ்டர்டே ஐ வாஸ் வாட்சிங் இன்ஸ்டாகிராம் வாட்ச் பண்ணும்போது எனக்கு 2 வீடியோ ரொம்பவே டச் பண்ணுச்சு. நான் யோசித்தேன், ரொம்பவே திங்க் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஜென்டலாக கீனாக பாருங்கள், திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ வி வில் டாக் ஆஃப் தட். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. எல்லாரும் வீடியோ பார்த்தீங்க. ஸோ நான் என்ன புரிஞ்சது வீடியோவில்? சிம்பிளாக சொல்லிட்டா, லைஃப் இஸ் டூ ஷார்ட், லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள். நோ people who wakes up morning, we have no assurance that we will sleep at night. So anything can happen at any time. அதனால் மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி டைம், எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்ரி உங்களுக்கு உங்கள் எனிமியாக இருக்கிற வோல்டேஜ் கோ ஃபாஸ்ட் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. யாரையுமே எனிமியாக வைக்காதீங்க. பிகாஸ் யூ டோன்ட் நோ when you're going to die. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், I don't know about what happens the next minute, next second. Nothing is in our hands. So இருக்கிற இந்த வாழ்க்கையை we will use it for God. And as a Christian, we have a faith, we have a hope that we will rise again with Christ. நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. And everyone has 2 choice, right? After that we have 2 choice. ஒன்று நித்திய நரகம், நித்திய பரலோகம், அது சொர்க்கம். ஆமென். நம்ம கையில் இருக்குது. We have the decision, we have the authority to choose what is right. நல்லதை சூஸ் பண்ணுங்கள். லைஃப்பில் வாழும்போது நம்மளால் எதுவுமே நம்ம பிளான் பண்ணவே முடியல. பார்த்தீங்களா வீடியோவில் 25 years 30 yearsல எல்லோரும் லைஃப் முடியுதுங்க. ஸோ இருக்கிற வாழ்க்கை வில் டூ சம்திங் ஃபார் கிரைஸ்ட், வில் டூ சம்திங் ஃபார் ஜீசஸ். பி ஹாப்பி வித் எவ்ரி ஒன். ஹோலியாக வாழுங்க, அவருக்காக ஏதாவது செய்யுங்க. லைஃப் இஸ் டூ ஷார்ட், மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். காட் பிளஸ். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆமென்.